நம்ம விஜய் சேதுபதியோட சூப்பர் டீலக்ஸ் படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த திரைப்படம் நேற்று ரிலீஸ் ஆகி பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கிடச்சி வந்துட்டு இருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு படங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ப்ளூ சட்டை மாறன், பிரசாந்த் இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. விஜய் சேதுபதி அவரோட ஃபேன்ஸும் இந்த படத்தை இப்போ பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் ஒரு 3 மணி நேரம் படமாக போகிறதால கொஞ்சம் போரிங்காக போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சைடில் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இப்போ இந்த படத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது இந்த படத்தை பார்த்த ஒரு முக்கியமான செலிபிரிட்டி இந்த படத்தை பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். இந்த படத்தை பார்த்த தளபதி விஜய் அவர்கள் இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில ஸ்பெஷலான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. தளபதி விஜய் அப்புறம் அவங்க ஒய்ஃப் சங்கீதா இவங்க 2 பேருமே சூப்பர் டீலக்ஸ் மூவியோட ஸ்பெஷல் ஷோவை அவங்க வீட்டில் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தளபதி விஜய் சேதுபதி அப்புறம் சூப்பர் டீலக்ஸ் படத்துக்கு தன்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. அதே நேரம் இந்த படத்தை பற்றி தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட நடிப்பும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக 2 பேரை தளபதி விஜய் பயங்கரமாக பாராட்டியிருக்காரு. அதில் விஜய் சேதுபதி அவர்களை பயங்கரமாக பாராட்டி பேசியிருக்காரு. அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெசடைல் ஆக்டர். இவரை மாதிரி இன்னொருத்தர் தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக தளபதி விஜய் பாராட்டிருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமந்தா அவர்கள். அதாவது சமந்தாவோட கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப செமையாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் சமந்தாவோட ஆக்டிங் இந்த படத்தை ரசித்தேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. தளபதி 63 படத்தை பற்றி ஏதாவது அப்டேட் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ தளபதி விஜய் சூப்பர் டீலக்ஸ் படத்தை பற்றி பேசியிருக்காரு. இருந்தாலும் சூப்பர் டீலக்ஸ் படக்குழுவை சேர்ந்தவங்களுக்கு தளபதி விஜயோட வார்த்தைகள் பயங்கர என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க இந்தியன் 2 படத்தால் முதல் முறையாக ஷங்கருக்கு எதிர்பாராத சோதனை ஏற்பட்டிருக்குது. இதை தெரிஞ்சிட்ட ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டத்துக்கு பெயர் போனவர் தான் இயக்குனர் ஷங்கர். இவர் தொடர்ந்து அதிகமான பட்ஜெட்டில் தரமான படங்களை இயக்கி வந்துட்டு இருக்காரு. இறுதியாக வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 2.0 திரைப்படத்துக்கு அப்புறமா இப்போ கமலஹாசன் அவர்களை வச்சு இந்தியன் 2 படத்தை இயக்கி வந்துட்டு இருக்காரு. இந்த படத்தோட அறிவிப்பு வெளியில இருந்து எல்லாமே தாமதமாக நடந்து வந்துட்டு இருக்கு. கமலஹாசனோட அரசியல் பயணத்தால் 1 வாரம் ஷூட்டிங் நடத்தினா 2 வாரம் கேப் நிலை ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கமலஹாசனுக்கு மேக்கப் செட் ஆகல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தனி செலவு ஏற்பட்டிருக்குதான். ஷூட்டிங் நடக்காமே வேஸ்ட்டாக செட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கிறதால பட்ஜெட்டும் அதிகமாகிட்ட போயிட்டு இருக்குதான். இதனால கடுப்பான தயாரிப்பு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே படத்தோட பட்ஜெட் போனால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியும் ஷங்கர் கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஷங்கரும் வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்லியிருக்காரு. இது மாதிரி சம்பவங்கள் இது வரைக்கும் ஷங்கருக்கு நடந்ததே கிடையாது. இதுவே முதல் டைம் அப்படிங்கிற மாதிரியும் கமல்ஹாசனோட இந்தியன் 2 படத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க தளபதி விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி கேரளாவிலேயும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. இந்த நிலையில் கேரளா ரசிகர்கள் தளபதி விஜய் அவர்களை கடவுளுக்கு இணையாக கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. அதாவது தெருவோர கடைகளில் சாமி புகைப்படங்கள் விற்கிற இடத்துல தளபதி விஜயோட ஃபோட்டோ விற்கப்படுது. இந்த விஷயம் இப்போ ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங்கோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.